வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே சூரியனோட பயிற்சி ஒவ்வொரு மாதமும் நடந்துக்கிட்டு வரும். அந்த வகையில் ஆடி மாதத்தில் சூரியனோட பயிற்சிங்கிறது அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய காலம். ஆடி மாதங்கள் தெய்வங்களுக்கே உரிய மாதம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மாதங்களில் ரிஷபராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோட பயிற்சி இப்போ நடந்திருக்குது. இதனால பல வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாற்றம் கிடைக்க போகுது. தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயம் சாதகமா இருக்குது, எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுறதால உங்களுக்கு சாதகமா மாற்ற முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை எல்லாமே நீங்க பெறுவீங்க, இதை நாம சுருக்கமான முறையில் பார்த்தலாம். ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் ராசி அதிபதியா இருக்கிறது மிகப்பெரிய யோகம்னே சொல்லலாம். குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் பெற்றிருக்கக்கூடியது இந்த ரிஷப ராசி தான். ரிஷப ராசி ஒரு பெண் ராசி. நீர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய சீதள சுபான்னு சொல்லுவாங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்குறப்ப கிருத்திகை முதல் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்க ரிஷபராசிக்காரங்களா இருப்பாங்க. இவங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாரையுமே வசிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அழகான தோற்றங்கிறது இருக்கும். நடுத்தரமான உயரமும் கம்பீரமான தோற்றத்தோடு தான் இருப்பீங்க. அதே மாதிரி நீண்ட கழுத்து, அகன்ற மார்பு, விரிந்த தோல், அழகான அங்கமைப்புக்கு சொந்தக்காரங்க. உங்கள் கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்கும். நீண்ட ஆயுளும் புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே சொந்தக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுடைய குண அமைப்புன்னு பார்க்குறப்ப சாமர்த்தியசாலிங்கன்னு சொல்லலாம். சாதுரியமாக செயல்படுறது இவங்களுக்கு கைவந்த கலை. சில நேரங்களில் வேடிக்கையாகவும் செயல்படுவாங்க. கவர்ச்சிகரமாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எல்லாரையுமே கவர்ந்து இழுத்துடுவாங்க. அதே மாதிரி எதுக்குமே அதிகமாக உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. நிதர்சனமான உண்மை எதுமோ அது உங்களுக்கு நிறைய தெரியும். அதாவது சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறதால வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாமல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தன்னலங்கிறதாமல் செயல்படுவாங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு தான் சாதாரணமாக இருப்பாங்க. யாராவது இவங்ககிட்ட வம்புக்கு போனால் உண்டலன்னு பண்ணிடுவாங்க. அதாவது சாது முருண்டா காடு கொள்ளாதன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான். எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான். நீங்கள் யாராவது இவங்க கூட போய் பிரச்சனை வச்சுக்கன்னு நினச்சிட்டிங்கன்னா உண்டலன்னு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் இவங்க எல்லா விஷயங்களும் சுத்தமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. வெண்மை நிறங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிறமாக இருக்கணும். இவங்ககிட்ட யாராவது குதர்க்கமாக பேசுகிறதோ, இழிவாக பேசுகிறதோ, பரிகாசமாக பேசுகிறதா இருந்துட்டா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எதிரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவங்கக்கிட்ட பரிகாசம் பண்ணுறது கூடவே கூடாது. எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மைங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இதனால இவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், மன வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு அனுபவமிக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்புகள் உங்களுக்கு துணையாக இருந்துட்டாவே உங்கள் வாழ்க்கை சிறப்படைன்னு சொல்லலாம். நிறைய அனுபவசாலிகள் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திருமண வாய்ப்புங்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது நல்லது. மனைவி உங்களுக்கு அடக்கமுள்ளவங்களாக இருப்பாங்க. மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே தான் இருக்கும். சில நேரங்களில் தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படுத்தா செய்யும். அது உங்கள் இருவருக்குள்ளால் நடக்காது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களால், நண்பர்களால், தன்னால் அமையக்கூடிய சண்டை தான். ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கை துணை வழியாக அவங்களுடைய உறவு வகையிலாக தான் சில நேரங்களில் சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணை வழியில் சிரமங்கள், அவமானங்கள் பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உருவாகும். என்றைக்குமே ரிஷபராசி அன்புகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, ரிஷபராசி அன்புகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள்ங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க தான். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு வகையில் நஷ்டத்தில் தள்ளணும், உங்களை முன்னேற விடக்கூடாதுங்கிற எண்ணம் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே செயல்படுத்திட்டு இருப்பாங்க. உங்கள் கூட நல்ல அருமையாக பழகுவாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு விரோத மனப்பான்மைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், தேவையில்லாத வீண் பழி உங்கள் மேலே சுமத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இருப்பீங்க. அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அதாவது உங்கள் வாழ்க்கையில் பல வகையிலும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை உணர்ந்திருப்பீங்க. இதனாலேயே இதை பற்றின சிந்தனைங்கிறது உங்களுக்கு இருக்காது. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நிதர்சனமான உண்மை எது அதை நீங்கள் கடைபிடிச்சு வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசி அன்புகளுடைய பொருளாதார நிலைன்னு பார்க்குறப்ப தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யக்கூடிய ஆர்வம் உங்கள் மனசில் இருக்கத்தான் செய்யும். தனவரவும் தாராளமாகவே இருக்கும். சின்ன வயசுலேயே பணத்துக்காக கஷ்டப்பட்டுருக்கிறதால வளர வளர தன்னோட சொந்த முயற்சியிலேயே தனக்கான பண தேவையை நீங்கள் சரி செஞ்சுக்குவீங்க. அப்படியே இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்காக நீங்கள் எந்த செலவுமே செய்ய மாட்டீங்க.
தன்னோட குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய தியாகிகள்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு இருக்கிறதால சில நேரங்களில் கடன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது. வீடு மன வண்டி வாகன யோகம், சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு, எதிர்பாராத திடீர் தன வரவு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி எதையுமே நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடைபெற்றுட்டா புத்திர பாக்கி கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கிறது கிடைக்கும். சில நேரங்களில் செலவுகளும் தொல்லைகளும் ஏற்படத்தான் செய்யும். பிற்காலத்தில் உங்களுக்கு அவங்க ஆதரவாக தான் நடந்து கொள்வாங்க. அதுவுமே ரிஷபராசி அன்புகளுக்கு பெண் குழந்தையாக பிறந்திருந்தா ரொம்ப பெரிய மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரிஷபராசி அன்புகள் இந்த ஆடை அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், பால் பண்ணை வைக்கக்கூடிய வியாபாரம், பெண்களாக இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியம், பூமி மனை இந்த மாதிரி வாங்கி விற்கக்கூடிய தொழில், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே கூட்டாளிகளை நம்பி செயல்படுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாகவும் இருந்துட்டு வாங்க. ரிஷபராசி அன்புகள் எப்போதும் செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் வாழணும்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு வரதும், மதுரை மீனாட்சி வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த ஆடி மாத காலகட்டங்களில் குறிப்பாக நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும். குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து கைவிட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு தான் நம்ம குலத்தை காக்கக்கூடிய வழிபாடுன்னு சொல்லலாம். தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள் இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலனை ஆடி மாதத்தில் பெற போறீங்கன்னா, தொழில் வகையில் ஒரு புதிய சாதனை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சும் சூரியனோட இடப்பெயர்ச்சும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால நல்ல வகையில் ஒரு மேன்மையை கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறாங்க. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை ஒரு சிலர் விவசாயத்தில் ஈடுபடலாமான்னு யோசிப்பீங்க. தாராளமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். அதே மாதிரி பிரிஞ்சு போன உறவு எல்லாமே இனி தானாக வந்து உங்களை தேடி வரும். வீட்டில் இனி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண வாய்ப்புகள் எல்லாமே கைக்குடி கூட வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் நல்ல வரனா நீங்கள் தேர்வு செஞ்சு அமைச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி போட்டி பந்தயம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க, அதில் வெற்றியும் கிடைக்கும். தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மற்றவங்க கிட்ட பாராட்டு பெறதுங்கிறது இந்த காலத்தில் கடினமாக தான் இருக்கும். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வியாபாரங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் துணிச்சலாக முதலீடு செய்யலாம். கூட்டு தொழில் மாதிரியான செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வர்றது நல்லது. வைராக்கிய குணங்கிறது உங்களுக்கு பெரிய சொத்தாகவே இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி ரிஷபராசி அன்புகள் இந்த காலத்தில் கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக இருந்துட்டு வாங்க. சனி பகவான் தொடர்ந்து விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் இப்போ சனி அமைஞ்சிருக்குது. அதனால வாகனத்தை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையை ஏற்கிறது நல்லது. தப்பி தவறி கூட வேகம் எங்கேயும் போகாதீங்க, நிதானமாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் திருமண வாய்ப்புகளும் கூடிதான் வரும். ரொம்ப நாளாகவே திருமணம் தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் முக்கியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேரியுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா முருக பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்துட்டு வரது நல்லது. 16 பேர்களையும் பெற்று தரக்கூடிய விரதங்களில் தான் முக்கியமானதே இந்த சஷ்டி விரதம். இதை தவறாமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ரிஷபராசி அன்புகள் இது வரைக்குமே படாத பாடுபட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடை ஏற்பட்டிருக்கும். இதனாலேயே மனசில் ஒரு வலியை உணர்ந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. சுப செய்திகள் அடுத்தடுத்து உங்கள் காதுக்கு வரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் எல்லா விதத்திலையும் அனுகூலமான பலன் பெற போறீங்க. கடந்த சில காலமாகவே பிள்ளைகள் உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க, உங்களை மனநோக வச்சிருப்பாங்க. இனி அவங்க உங்களை புரிஞ்சு செயல்படக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலை மாறான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் முக்கிய முடிவு எடுக்கிறப்ப குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்கிறத, உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு கொள்வது நல்லது. அப்படி எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். பெரிய அளவிலான முதலீடு செய்கிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. சனி பகவானுடைய அருட்கடாட்சங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நிறைஞ்சுதான் இருக்குது. ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்து தான் செயல்படணும். ஒரு வேலையில் இருக்கும்போது மற்ற வேலைக்கு இந்த காலத்தில் முயற்சி செய்யாதீங்க. ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது. அதே மாதிரி வெளிவட்டார பழக்கங்களில் கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வெளியிடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்பட்டு வாங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு தர மாதிரி இருந்தால் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்சு கொள்வது நல்லது. இதனால் கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சகலவித நன்மைகளும் வாழ்க்கையில் ஏற்படும் நினச்சிங்கன்னா குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. வாழ்வு அற்புதமாக மலரும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுங்கிறத பார்த்தோம். மேலும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கை செயல்படணுங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரியான பதிவுக்கெல்லாம் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.